இப்போல்லாம் எதை சாப்பிட்றது எதை சாப்பிடக்கூடாது என்கிற லிஸ்ட்டே பெரிய அளவில் போகும் போல. எதை சாப்பிட்டாலும் இந்த நோய் வரும் அந்த நோய் வரும்னு எல்லாருமே சொல்கிறத பார்த்தா சாதாரண மக்களுக்கு நிச்சயம் பீதி கிளம்பும் தான். அரிசி சாப்பிட்டா அதில் பிளாஸ்டிக் இருக்குங்கிறாங்க. கறி சாப்பிட்டா அதில் வேறு ஏதோ விலங்கோட கறி சேர்ந்து விற்கிறதா சொல்கிறாங்க. காய்கறியில் இப்போ சத்துக்களை விட விஷத்தன்மை தான் அதிகம் அளவு இருக்கலாம். மீனில் சேர்க்கப்படுகின்ற கெமிக்கல் தான் பல நாட்கள் மீன்கள் கெடக்கூடாது என்பதற்காக இது பிணத்திற்கு பயன்படுத்தும் சில வகையான கெமிக்கல்கள் உபயோகப்படுத்துவதாக ஆராய்ச்சிகள் சொல்கிறது. இறைச்சி வகை உணவுகளை காட்டிலும் மீன்களின் மீது அதீத காதல் பலருக்கு உண்டு. மீன் கொழும்பு, மீன் வறுவல், மீன் ஃப்ரை, இப்படி மீனை வைத்து செய்கின்ற எந்த உணவாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு பிடி பிடித்து விடுவோம். ஆனால் இதில் பேராபத்தும் கலந்து உள்ளது என்பதை நாம் அறிய மறந்துவிட்டதுதான் வேதனையே. மீனை பல நாட்கள் கெடாமல் பார்த்து கொள்ள ஃபார்மலின் என்கிற மிக கொடிய விஷத்தன்மை கொண்ட வேதிப்பொருட்கள் டன் கணக்கில் கலக்கப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை ஆய்வு மேற்கொண்டு வெளியிட்டுள்ளது. பல ஆயிரம் கிலோ கணக்கில் ஃபார்மலின் வேதிப்பொருட்கள் கடற்கரை பகுதியில் வைத்து மீன்களில் கலக்கப்படுவதாக இந்த ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. நாம் நினைப்பது போன்று இந்த ஃபார்மலின் என்பது ஒரு சாதாரண வேதிப்பொருள் கிடையாது. பிணங்கள் நீண்ட காலம் கெட்டுப்போகாமல் இருக்க அவற்றை பதப்படுத்த பயன்படுத்தப்படும் மிக ஆபத்தான வேதிப்பொருள்தான் ஃபார்மலின். ஆந்திரா, கேரளா போன்ற பகுதிகளில் இந்த வகை மோசடிகள் அதிக அளவில் நடப்பதாக உணவு பாதுகாப்புத்துறை கூறுகிறது. பொதுவாக மீன்கள் கெட்டுப்போகக்கூடாது என்பதற்காக 2-3 நாட்கள் ஐஸ் போன்றவற்றை வைத்து பதப்படுத்தி வந்தனர். ஆனால் இந்த ஃபார்மலின் வேதி பொருள் ஐஸ் கட்டிகளை காட்டிலும் மிகவும் விலை மலிவானது. ஆதலால் தான் இதை பயன்படுத்தி மீன்களை பதப்படுத்தி வருகின்றனர். இந்த ஃபார்மலின் வேதிப்பொருளை வைத்து பதப்படுத்தினால் மீன்களின் செதில்கள் அப்படியே பிங்க் நிறத்தில் இருக்கும். அதே போன்று பழுப்பு நிறமாக மீன்களை மாறுவதையும் இந்த வேதிப்பொருள் தடுக்கிறது. மேலும் கெட்டுப்போன வாசத்தை இது முற்றிலுமாக தடுத்து விடுமாம். கடந்த ஆண்டு இது போன்ற மோசடிகளை செய்யும் கும்பலை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கையும் களவுமாக பிடித்தனர். கேரளா பகுதியில் சுமார் 10,000 கிலோ ஃபார்மலின் வேதிப்பொருளை கைப்பற்றினர். உணவு பாதுகாப்பு சட்டம் இது போன்ற வேதிப்பொருட்களுக்கு தடை விதித்துள்ளது. ஆனால் இதை மீறியும் பல ஆயிரக்கணக்கில் இந்த வேதி மோசடிகள் இன்றும் நடந்துதான் வருகிறது. நீங்கள் மீன் வாங்கும்போது கட்டாயம் சிலவற்றை கவனிக்க வேண்டும். குறிப்பாக ஃபார்மலின் வேதிப்பொருளை கொண்டு மீன்கள் பதப்படுத்தப்பட்டால் கண்டுபிடிக்க வழிகள் உண்டு. மீனிலிருந்து அதிக அளவில் வேதிப்பொருள் கலந்த வாடை அடிக்கும். சில நேரங்களில் மீன் விற்பனையாளர்கள் மீனை கழுவிவிட்டு விற்றால் இந்த வாடை குறைய வாய்ப்பு இருக்கிறது. இந்த வகை வேதிப்பொருட்கள் கடந்த மீன்களின் மீது ஈ அல்லது வேறு சில பூச்சிகள் மொய்க்காது. ஃபார்மலின் கலந்த மீன்களினால் பலவித உடல்நல கோளாறுகள் உண்டாகும். முக்கியமாக புற்றுநோய் ஆபத்து உண்டு. மேலும் இதனால் செரிமான கோளாறு, தோல் நோய்கள், வாந்தி, மயக்கம், சிறுநீரக பிரச்சனை, கண் எரிச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்படுமாம்.